ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே 26 பொது அறிவிலேருந்து ஹிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுல் ரிவிஷனுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னிலேருந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக் எல்லா டாபிக் வைஸ் ஃபுல் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட் 200 கொஷின்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் எக்ஸாம்ஸ் மாதிரியே கண்டக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு கேட்டிருந்தீங்க. மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து வெறும் 400 ருபீஸில் வந்து ஃபுல் பிடிஎஃப் நோட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸு எல்லா கொஷின்ஸும் சேர்த்தியே வந்து கொடுத்துட்ருக்கோம். இல்லை உங்களுக்கு இப்போ டெஸ்ட்டு ரிவிஷனுக்காக இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் வேணும்னா கூட நீங்கள் தனியாக கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி வந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. சரிங்களா? ஹிஸ்ட்ரியிலேருந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான கொஷின்ஸ் இடையில இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன? 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்னப்பா? ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பா. ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஸோ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்கும்ப்பா. ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது கேள்வி, விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது? விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது? ஸோ ஆன்சர் கிபி 1898. ஆப்ஷன் ஏப்பா, கிபி 1898. மூணாவது கேள்வி, எந்த வருடம் ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தார்? எந்த வருடம் ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தார்? ஆன்சர் 1917பா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ ஐஎன்எம்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில். நாலாவது கேள்வி, மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன். ஆப்ஷன் பி, முதலாம் நரசிம்மவர்மன். ஐந்தாவது கேள்வி, ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எறிகின்ற ஓவியம் ஒன்று இங்கு காணப்படுகிறது. எங்க? ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எறிகிற ஓவியம் ஒன்று இங்கு காணப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, பிம்பேட்கா. ஆறாவது கேள்வி பாருங்க, இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது? இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டோக்கியோ. ஏழாவது கேள்வி, மூன்றாம் பானிப்பட்டு போர் எப்போது நடைபெற்றது? எப்பப்பா? ஆப்ஷன் சி, 1761. சரிங்களா? எட்டாவது கேள்வி, சையது அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது? சையது அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் என்ன இயக்கம்ப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாலிகார் இயக்கம். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, பொறுத்துக. லாகூர் கோட்டை அக்பர், ஜமி மசூதி வந்து அவுரங்கசீப், செங்கோட்டை ஷாஜகான், அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். சரிங்களா? கரெக்டாக லாகூர் கோட்டை அக்பர், ஜமி மசூதி அவுரங்கசீப், செங்கோட்டை ஷாஜகான், அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். ஸோ ஆன்சர் என்னப்பா? 2 1 4 3. ஸோ ஆப்ஷன் இங்கே இருக்குது ஏ. பத்தாவது கேள்வி, ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் சுபாஷ் சந்திர போஸ். ஆப்ஷன் ஏ, சுபாஷ் சந்திர போஸ். 11வது கேள்வி, தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்பட திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தோட கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்னு கேட்டிருக்காங்கப்பா. எவ்வளோ? 4 லட்சம். ஆப்ஷன் ஏ, 4 லட்சம். 12வது கேள்வி, அமிர்தசரஸில் பொற்கோவில் கட்டியவர் யார்? அமிர்தசரஸில் பொற்கோவில் கட்டியவர்? ஆன்சர் குரு ராமதாசர். ஆப்ஷன் ஏ, குரு ராமதாசர். 13வது கேள்வி, லாலா லஜபதி ராய் அவர்களால் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்னப்பா? ஸோ என்ன நூல்பா அவர் எழுதினார்? ஆன்சர் அன்ஹாப்பி இந்தியா. ஆப்ஷன் ஏ, அன்ஹாப்பி இந்தியா. 14வது கேள்வி, தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்பட்டவர் யார்ப்பா? தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என்று போற்றப்பட்டவர் யார்? ஆன்சர் சி, ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள். 15வது கேள்வி, அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்ப்பா? ஆன்சர் சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான் அவர்கள்.
16வது கேள்வி பின்வருவனவற்றுள் கால வரிசைப்படி நிகழ்வுகளை தேர்ந்தெடு. ஸோ எது எதுப்பா வரும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரஷ்யா ஜப்பானிய போர். ஸோ செகண்ட் ஒன் வந்து காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்புதல். ஸோ அடுத்தது சௌரி சௌரா நிகழ்ச்சி. கரெக்டாக? ஸோ இதோட ஆண்டுகளெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஸோ அது பார்க்கலாம் இன்னொரு டைம். சரிங்களா? ஸோ ஃபைனல் எக்ஸாம்ஸ்குள்ளே வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். எல்லா ஆண்டுகளும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஆன்சர் 2, 3, 1 தான் சரி. 17வது கேள்வி கூற்றுகளை ஆராய்க. கூற்று வந்து பாருங்கள். பாபர் முதலாம் பானிப்பட்டு போரில் வெற்றி பெற்றார். பாபர் முதலாம் பானிப்பட்டு போரில் சரிங்களா வெற்றி பெற்றார். சரியா? சரி. காரணம் பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினங்கிறத வந்து அந்த போரில் வந்து வெற்றி பெற்றார். சரியா? ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். கூற்று மேலும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். 18வது கேள்வி முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்ப்பா? ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் பி 2ஆம் சந்திரகுப்தர். 19வது கேள்வி எந்த கவர்னர் ஜெனரலின் ஆட்சி காலத்தில் விக்டோரியா பேரரசி கெய்சர் ஐ ஹிந்து என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார்? எந்த கவர்னர் ஜெனரலோட ஆட்சி காலத்தில் விக்டோரியா பேரரசி கெய்சர் ஐ ஜிந்து என்ற பட்டத்தை சூடிக்கொண்டார்? ஆன்சர் லிட்டன் பிரபு. ஆப்ஷன் சி லிட்டன் பிரபு. 20வது கேள்வி 1907ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார்ப்பா? இந்திய பிரதிநிதி மேடம் காமா. ஆப்ஷன் பி மேடம் காமா. 21வது கேள்வி ரிக்வேத காலத்தில் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணய அலகு எது? ரிக்வேத காலத்தில் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணய அலகு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிக்ஷா. ஆப்ஷன் ஏ நிக்ஷா. 22வது கேள்வி அலெக்சாண்டரின் படையெடுப்பின் போது சாணக்கியர் எந்த பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராக இருந்தார்? அலெக்சாண்டரின் படையெடுப்பின் போது சாணக்கியர் எந்த பல்கலைக்கழகத்தின் ஆசிரியராக இருந்தார்? ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் சி தட்சசீல பல்கலைக்கழகம். தட்சசீல பல்கலைக்கழகம். 23வது கேள்வி 1931ஆம் ஆண்டு பெரியார் எந்த மாநாட்டிற்கு விஜயம் செய்தார்? அதான் வந்தாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1931ஆம் ஆண்டு பெரியார் எந்த நாட்டிற்கு விஜயம் செய்தார்? ஆன்சர் ரஷ்யா. ஆப்ஷன் பி ரஷ்யா. 24 வீரபாண்டிய கட்டபொம்மனின் காலத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் காலத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? ஆன்சர் வெல்லஸ்லி பிரபு. ஆப்ஷன் ஏ வெல்லஸ்லி பிரபு. 25வது கேள்வி பொறுத்துக. பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர் தீவிரவாதி. மோதிலால் நேரு வந்து சுயராஜ்யவாதி. சுரேந்திரநாத் பானர்ஜி மிதவாதி. எம்என் ராய் கம்யூனிஸ்ட். கரெக்டா? பாலகங்காதர திலகர் வந்து தீவிரவாதி. மோதிலால் நேரு சுயராஜ்யவாதி. சுரேந்திரநாத் பானர்ஜி மிதவாதி. எம்என் ராய் வந்து கம்யூனிஸ்ட். ஸோ ஆன்சர் 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏப்பா. 26வது கேள்வி ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கியாக நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் எது? ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கியாக நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் ஆன்சர் லோத்தல். ஆப்ஷன் பி லோத்தல். 27வது கேள்வி இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது. இது யார் கூறியது? இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது நடைபெற்ற போது வந்து செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய முழக்கம் வந்து கொடுத்தாரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ யார்ப்பா? மகாத்மா காந்தி அவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். செய் அல்லது செத்துமடின்னு சொன்னது யார்? நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் தான். 28வது கேள்வி வந்து பாருங்கள். எந்த கல்வெட்டில் பானவாசி, கொலாப்பூர், வாதாபி, ஐஹோல், பட்டக்கல், சரவண பெலகோ போன்ற நகரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? எந்த கல்வெட்டில்ப்பா? ஆன்சர் தக்கான கல்வெட்டு. ஆப்ஷன் சி தக்கான கல்வெட்டுக்கள். 29வது கேள்வி பொறுத்துக. சத்ய சோயக் சமாஜம் வந்து யார்ப்பா? ஜோதிபா பூலே. அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கான். நிரங்காரி இயக்கம் வந்து பாபா தயா.
தாஸ். நாம்தார் இயக்கம் வந்து பாபா ராம்தாஸ். சரிதான். சரிங்களா. சத்யசோதக் சமாஜம் வந்து ஜோதிபா பூலே அவர்கள். அலிகர் இயக்கம் சர் சையத் அகமது கான் அவர்கள். இரங்கார் இயக்கம் பாபா தயாள் தாஸ். நாம்தார் இயக்கம் வந்து பாபா ராம்தாஸ். கரெக்டுங்களா. ஸோ ஆன்சர் என்னப்பா 3124. 3124 தான் சரி. ஸோ இந்த மாதிரி பொறுத்துக்க அதிகமாக கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 30வது கேள்வி வந்து பாருங்க. விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார்? விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் டி, இரண்டாம் சந்திரகுப்தர். 31வது கேள்வி வந்து பாருங்க. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருப்பா? ராஜாராம் மோகன் ராய். நம்மளுக்கு தெரியும். சரிங்களா. ஸோ அப்படி சொன்னவர் யாருப்பா? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு? ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் பி, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் வந்து சொன்னார். 32வது கேள்வி. ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகண மன பாடல் முதன் முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் எப்பொழுது? ஸோ இதுலேயே வந்து 2-3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதின ஜனகண மன பாடல் வந்து முதலாக வந்து எந்த இடத்துல பாடப்பட்டது? கல்கத்தாவில். எந்த மாநாட்டில்? இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில். யார் பாடினாங்க? ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஸோ எந்த நாள்ப்பா? எந்த நாள்னு சொல்லுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, 27 டிசம்பர் 1911. சரிங்களா. 33வது கேள்வி. ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யார்? ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி அவர்கள். ஆப்ஷன் டி, மகாத்மா காந்தி அவர்கள். 34வது கேள்வி பொறுத்துக. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ ஆண்டுகள் வந்து அதிகமாக கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். கான்வா போர் எப்பப்பா? கிபி 1527. சரிங்களா. கரெக்டாக. காக்ரா போர் எப்போ? 1529. சௌசா போர் கிபி 1539. கன்னோசி போர் 1540. சரிங்களா. ஸோ ரிவர்ஸில் இருக்குது அப்படியே. கான்வா போர் வந்து 1527, காக்ரா போர் 1529, சௌசா போர் வந்து 1539, கன்னோசி போர் வந்து 1540. கரெக்டாக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பியா, 4, 3, 2, 1 தான் சரி. 35. யாருடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடப்படுகிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இது வந்து தமிழ்லையும் இருக்கா இந்த கொஷின்? யாருடைய பிறந்தநாளை வந்து தேசிய இளைஞர் நாளாக வந்து இந்தியாவில் வந்து கொண்டாடுறோம்? ஆன்சர் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தநாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து தேசிய இளைஞர் நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். கரெக்டாக. 36வது கேள்வி. சங்க காலத்தின் மன்னருக்கு அன்றாட நிர்வாக பணிகளுக்கு உதவிய அமைச்சர் குழுவின் பெயரை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஷின். சங்க காலத்தில் மன்னருக்கு அன்றாட நிர்வாக பணிகளுக்கு உதவிய அமைச்சர் குழுவின் பெயர். ஸோ என்னப்பா? ஐம்பெருங்குழு. ஆப்ஷன் ஏ, ஐம்பெருங்குழு. 37வது கேள்வி. இந்தியா சுதந்திரம் பெற்ற சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார்? இந்தியா சுதந்திரம் பெற்ற அந்த சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் யார்ப்பா? ஆன்சர் ஆச்சாரியா கிருபாலனி. ஆப்ஷன் டி. 38வது கேள்வி. கீழ்காண்பவைகளுள் நவீன இந்தி இலக்கியத்தின் தந்தை யார்ப்பா? நவீன இந்தி இலக்கியத்தின் தந்தை வந்து யாரு? ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா, பரட்டெண்டு ஹரிஷ் சந்திரா. 39வது கேள்வி. ஷாஜகானின் ஆட்சிக்காலம் முகலாயர்களின் பொற்காலம் என கருதப்படுகிறது. ஏனென்றால் என்ன காரணம்னு கேட்டிருக்காங்கப்பா. முகலாய கலை கட்டிடக்கலை முன்னேற்றம். ஆப்ஷன் டி, முகலாய கலை கட்டிடக்கலை முன்னேற்றம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா. அடுத்த கேள்வி 40வது கேள்வி. ஸோ தலைவர்களும் அவங்க சொன்ன முழக்கங்கள் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். காந்திஜி அவர்கள். ஸோ இது இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக ஒரு கொஷினில் பார்த்தோம். என்ன சொன்னார்? செய் அல்லது செத்துமடி அப்படின்னாரா காந்தியடிகள் அவர்கள். முஸ்லீம் லீக் வந்து பிரித்து விட்டு வெளியேறு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் டில்லி சலோ. சுவாமி தயானந்த வேதத்திற்கு திரும்புக. கரெக்டாக. காந்திஜி அவர்கள் செய் அல்லது செத்துமடி சொன்னாங்க. முஸ்லீம் லீக் பிரித்து விட்டு வெளியேறு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் டில்லி ஷலோ அப்படின்னாரு. சுவாமி தயானந்தர் வந்து வேதத்திற்கு திரும்புக அப்படின்னாரு. சரிங்களா. ஸோ ஆன்சர் 4, 3, 1, 2 ஆப்ஷன் ஏ.
41வது கேள்வி கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஹுமாயூன் ஒரு ராஜதந்திரியாக நடந்து கொள்ளவில்லை. ஹுமாயூன் ஒரு ராஜதந்திரியாக நடந்து கொள்ளவில்லை. சரியா? சரி. காரணம் அவர் தன்னை எதிர்த்து கலகம் செய்தவர்களை மீண்டும் மீண்டும் மன்னித்தார். அவர் தன்னை எதிர்த்து கலகம் செய்தவர்களை வந்து மீண்டும் மீண்டும் மன்னித்தார். சரிங்களா? ஸோ இதுவுமே சரிதான். ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 42வது கேள்வி டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்துக. வம்சத்தை வந்து கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்கப்பா. டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வந்து வரிசைப்படுத்துக. சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக், சையது வம்சம், லோடி வம்சம். கரெக்டா? அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக், சையது, அப்புறம் லோடி. கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. 43வது கேள்வி சமூக சீர்திருத்தவாதிகளையும் அவர்களின் இயக்கங்களையும் பொறுத்துக. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான்ப்பா. இது வந்து தனியாகவும் கேட்குறாங்க. சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட இயக்கம் என்னப்பா? ஆன்சர் பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம். சரிங்களா? கரெக்டா? பிரம்ம சமாஜம். ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள் பிரார்த்தன சமாஜம். HP பிளாட்வஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுப்பா? பிரம்மஞான சபை. தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரிய சமாஜம். கரெக்டுங்களா? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரம்ம சமாஜம், ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள் பிரார்த்தன சமாஜம், HP பிளாட்வஸ்கி அவர்கள் பிரம்மஞான சபை, தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 4, 3, 1, 2 தான் சரி. 44 தவறான வாக்கியங்களை கண்டறிக. ஸோ கரெக்டாக படித்து பாருங்கப்பா. பத்திரிகைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேசரி பத்திரிகை ஆங்கில மொழியில் வெளியிடப்பட்டது. கேசரி பத்திரிகை வந்து ஆங்கில மொழியில் வெளியிடப்பட்டது. சரியான்னு சொல்லுங்கள். இல்லை, தவறு. ஸோ அடுத்தது வந்து 2வது வந்து பாருங்கள். மராத்தாங்கிற பத்திரிகை மராத்தி மொழியில் வெளியிடப்பட்டதுங்கிறாங்க. மராத்தா அப்படிங்கிற பத்திரிகை வந்து மராத்தி மொழியில் வெளியிடப்பட்டது. சரிங்களா? ஸோ இல்லை, இதுவும் தவறு தான். ஸோ அடுத்தது ஒரியன் அப்படின்ற நூலை எழுதியவர் திலகர். சரிதான். திலகர் தக்காணத்தில் உள்ள பெர்ஹூஸ்கான் கல்லூரியில் பயிற்றுவித்தார். கல்லூரியில் வந்து பயிற்றுவித்தார். இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ தவறானதான இப்போ கொஷினில் கேட்டிருக்காங்க. 1, 2 தவறு. ஆப்ஷன் ஏ 1, 2 தவறு. 45வது கேள்வி முதல் முறை நேரு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. முதல் முறையாக நேரு அவர்கள் வந்து இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எதுப்பா? 1929. ஆப்ஷன் சி. 46வது கேள்வி வந்து பாருங்க. கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானவற்றை சுட்டிக்காட்டு. ஸோ தவறு தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க. இந்திய தேசிய காங்கிரசின் ஏஓ ஹியூமனால் துவங்கப்பட்டது. கரெக்டா? ஏஓ ஹியூம் அவர்களால் துவக்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா? சரிதானே? ஸோ அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் பம்பாயில் நடந்தது. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் வந்து பம்பாயில் நடந்தது. சரிங்களா? சரிதான். அடுத்தது WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் ஆவார். WC பானர்ஜி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் ஆவார். இது சரிங்களா? சரி. ஸோ 4வது இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது கூட்டம் தாதாபாய் நவ்ரோஜியால் நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடத்தப்படவில்லை. சரியா? தவறு. ஸோ அப்போ வந்து கொஷின் என்ன? தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறு எது? 4 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி 4 மட்டும் தவறு. 47வது கேள்வி இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார்ப்பா? முகலாய பேரரசின் கடைசி அரசர் யாரு? 2ஆம் பகதூர் ஷா. ஆப்ஷன் பி 2ஆம் பகதூர் ஷா. 48வது கேள்வி கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எந்த வம்சம் அவர்? துளுவ வம்சம். ஆப்ஷன் சி துளுவ வம்சம். 49 பொறுத்துக. ஸோ இதுவும் ஆண்டுகள் தான். சொல்லுங்க பார்க்கலாம். சூரத் பிரிவினை எப்பப்பா? 1907. கரெக்டாக. வங்காள பிரிவினை 1905. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909.
இந்திய முஸ்லீம் லீக் வந்து 1906 சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? 3, 1, 4, 2 கரெக்ட்டுங்களா? ஆப்ஷன் சி 3, 1, 4, 2 தான் சரி. சூரத் பிரிவினை 1907, வங்காள பிரிவினை 1905, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909, இந்திய முஸ்லீம் கட்சி சரி முஸ்லீம் லீக் வந்து 1906. 50வது கேள்வி பொறுத்துக. ஸோ சொல்லுங்கள். ஸோ அந்த என்ன அவையில் இருந்த புலவர்கள் சொல்லுவோமல்ல, ஸோ அவங்களோட வேலைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக. ஸோ பார்க்கலாம். காளிதாசர், ஆரியப்பட்டர், பாஸ்கரா, வராகி மிகிர 2ஆம் சந்திரகுப்தர் வகையில் இருந்த அவை புலவர்கள் கரெக்டுங்களா? நவரத்னங்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான். ஸோ பார்க்கலாம் அவங்க எழுதிய நூல்கள் கரெக்டுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். காளிதாசர் அவர்கள் இயற்றிய நூல் எதுப்பா? ஆன்சர் ரிதுசம்ஹாரம். ரிதுசம்ஹாரம் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? ரிதுசம்ஹாரம். ஆரியப்பட்டர் அவர்கள் எழுதியது எதுப்பா? ஆரியப்பட்டர் அவர்கள் எழுதிய நூல் வந்து ஆரியப்பட்டியம். சரி ஆரியப்பட்டியம். பாஸ்கரா. பாஸ்கரா வந்து லகுபாஸ்கரையா. லகுபாஸ்கரையா. அடுத்து வராகி மிகிரர் எழுதிய வந்து பஞ்ச சித்தாந்திகா கரெக்டுங்களா? சரி பஞ்ச சித்தாந்திகா. காளிதாசர் அவர்கள் இயற்றிய நூல் வந்து ரிதுசம்ஹாரம். ஆரியப்பட்டர் அவர்கள் இயற்றிய நூல் வந்து ஆரியப்பட்டியம். பாஸ்கரா அவர்கள் இயற்றிய நூல் வந்து லகு பாஸ்காரியா. வராகி மிகிரர் இயற்றிய நூல் வந்து பஞ்ச சித்தாந்திகா சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் சி 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி. 51வது கேள்வி கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க. கூற்று வந்து பாருங்க 1857ஆம் வருட சிப்பாய் கழகம் தோல்வி அடைந்தது. 1857 அந்த வருடத்தில் சிப்பாய் கழகம் தோல்வி அடைந்தது சரியா? சரிதான். காரணம் கல்வி கற்ற இந்தியர்கள் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்பதும் ஒரு காரணமாகும். கல்வி கற்ற இந்தியர்கள் வந்து கழகத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்பதும் ஒரு காரணம் சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா, ரெண்டுமே சரிதான். 52வது கேள்வி அகமது ஷா அப்தாலி டெல்லியின் முதன்மை ஆட்சியாளர் மற்றும் தனது பிரதிநிதியாக யாரை நியமித்தார்? அகமது ஷா அப்தாலி டெல்லியின் முதன்மை ஆட்சியாளர் மற்றும் தனது பிரதிநிதியாக யாரை நியமித்தார்? ஆன்சர் நசீபுத் தௌலா. நசீபுத் தௌலா அவர்களை. 53வது கேள்வி பாக்யான் எந்த வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? பாக்யான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். எந்த குப்தர் அவர்களுடைய காலத்தில் வந்தாருப்பா? 2ஆம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் டி 2ஆம் சந்திரகுப்தர் அவர்கள் காலத்தில் வந்த வெளிநாட்டு பயணி யாருன்னு கேட்பாங்க? பாக்யான் அவர்கள் கரெக்டா? 54வது கேள்வி பொறுத்துக. 1754 பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 2ஆம் கர்நாடக போர். 1769 சென்னை உடன்படிக்கை. 1ஆம் மைசூர் போர். 1784 மங்களூர் உடன்படிக்கை. 2ஆம் மைசூர் போர். 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை வந்து 3ஆம் மைசூர் போர் கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பி 4, 3, 2, 1 அப்படியே ரிவர்ஸில் வருதுங்களா? ஆப்ஷன் பி. 55வது கேள்வி கீழ்காண்பவர்களுள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார்ப்பா? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஆப்ஷன் பி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். 56 கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துகப்பா. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதுப்பா வரும்? ஃபர்ஸ்ட் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்படுதல் சரிங்களா? ஸோ அடுத்தது கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுதல், திருச்சி பிரகடனம், அடுத்தது வேலூர் கழகம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்படுதல், அப்புறம் கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுதல், திருச்சி பிரகடனம், வேலூர் கழகம் சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா 3, 4, 1, 2. ஸோ இதோட வருஷங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தனியாக பார்த்துக்கலாம் சரிங்களா? ஸோ ஆண்டுகள் மட்டும் நம்ம தனியாக டெஸ்ட் வச்சுக்கலாம். 57பா நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்ப்பா? ஆன்சர் குமாரகுப்தர். ஆப்ஷன் ஏ குமாரகுப்தர். 58 சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது? சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது? ஆன்சர் அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஆப்ஷன் பி அலகாபாத் தூண் கல்வெட்டு. 59வது கேள்வி கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டிக்காட்டு. ஸோ சரியானது கேட்டிருக்காங்கப்பா. சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர். இந்திரனை வழிபட்டாங்க. ஸோ இல்லைல்ல தவறு. அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் அப்படிங்கிறாங்க. கிராமமா நகர நாகரிகம் தானே? ஸோ இதுவும் தவறு தான். சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை கரெக்டா? சரிதான்.
அடுத்து பெருங்குளியல் குளம். பெருங்குளியல் குளம் வந்து ஹரப்பாவில் காணப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஹரப்பாலியா இருந்தது? இல்லை, தவறுப்பா. ஸோ சரியானது எது? ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே தவறு தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சரியாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. 60வது கேள்வி, கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை கால வரிசைப்படுத்துக. கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை கால வரிசைப்படுத்துக. ஸோ ஆண்டுகள் வச்சா தான் நம்ம கால வரிசைப்படுத்த முடியும். அதுக்காக தான் நான் ஆண்டுகள் நான் சொல்லவே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சம்பரான் சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம், ரவுலட், உப்பு சத்தியாகிரகம். சொல்லுங்கப்பா. ஸோ ஃபஸ்ட் ஒன் சம்பரான் சத்தியாகிரகம் சரியா? ஸோ செகண்ட் ஒன் வந்து ரவுலட் சத்தியாகிரகம். ஸோ அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகம், அப்புறம் தனிநபர் சத்தியாகிரகம். சரிங்களா? சம்பரன், அப்புறம் வந்து ரவுலட், அப்புறம் வந்து உப்பு சத்தியாகிரகம், அப்புறம் தனிநபர் சத்தியாகிரகம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. 1, 3, 4, 2பா. 61, டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? டெல்லி சுல்தானியர்களோட ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் திவானை அரிஷ் அப்படிம்பாங்க. திவானை அரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 62, ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என கூறியவர் யார்ப்பா? இந்த முழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என கூறியவர் யார்ப்பா? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஆப்ஷன் டி, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். 63, முணுமுணுக்கும் அரங்கம். முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது எதுப்பா? ஆன்சர் கோல் கும்பாஸ். ஆப்ஷன் பி, கோல் கும்பாஸ். 64, சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார்? சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார்ப்பா? ஆன்சர் சர் ஜான் மார்ஷல் அவர்கள். ஆப்ஷன் டி. 65, தைமூர் படையெடுப்பின் போது டில்லி சுல்தானில் சுல்தானாக இருந்தவர் யார்? தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானில் சுல்தானாக இருந்தவர் யார்ப்பா? ஆன்சர் நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக். ஆப்ஷன் டி. 66, பொறுத்துக. ஸோ இந்த ஆண்டுகள் எல்லாமே நான் மேக்ஸிமம் இந்த ஒரு டெஸ்ட்லேயே கொண்டு வந்திருப்பேன். இருந்தாலும் பார்க்கலாம் கரெக்டாக எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. தண்டி யாத்திரை எப்பப்பா? தண்டி யாத்திரை 1930. கரெக்டாக. கராச்சி காங்கிரஸ் 1931. 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932. லாகூர் காங்கிரஸ் வந்து 1929 தான். சரிங்களா? தண்டி யாத்திரை 1930, கராச்சி காங்கிரஸ் 1931, 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932, லாகூர் காங்கிரஸ் 1929. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. 3, 1, 2, 4 தான் சரி. 67, மொகஞ்சதரோ என்பதன் பொருள் என்ன? மொகஞ்சதரோ என்பதன் பொருள் என்னப்பா? இடிகாட்டு மேடு. ஆப்ஷன் சி, இடிகாட்டு மேடு. 68, சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார்? சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன்? ஆன்சர் அவுரங்கசீப். ஆப்ஷன் பி, அவுரங்கசீப். 69பா சொல்லுங்க, பொறுத்துக. சைமன் குழு 1927, நேரு அறிக்கை 1928 வருமா? தண்டி யாத்திரை 1930, பூனா ஒப்பந்தம் 1932. சரிங்களா? சைமன் குழு 1927, நேரு அறிக்கை 1928, தண்டி யாத்திரை 1930, பூனா ஒப்பந்தம் 1932. சரிங்களா? ஆன்சர் 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. 3, 4, 1, 2 தான் சரி. 70வது கேள்வி, ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புதையுண்ட நகரம். ஆப்ஷன் சி, புதையுண்ட நகரம். 71வது கேள்வி படித்து பாருங்கப்பா. பின்வருவனற்றுள் புதிய கற்காலம் குறித்த தவறான கூற்று எது? புதிய கற்காலம் குறித்த தவறான கூற்று எது? ஸோ இது உங்களுக்கான கொஷின் தான்ப்பா. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட் லெசனே இதுதான், புதிய கற்காலம் தான். கரெக்டாக? ஸோ அதில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இங்கிலீஷிலும் இருக்க கொஷின். சரிங்களா? 72, கூற்றுகளை ஆராய்க. கூற்று, 3ஆம் பானிப்பட்டு போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. சரியா? சரி. காரணம், இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. சரிங்களா? சரியா? இதுவும் சரிதான். கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி. 73வது கேள்வி, குப்தர்களின் காலத்தில் இருந்த நிலங்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்கப்பா. சேஸ்திரானா என்னப்பா? சேஸ்திரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா தரிசு நிலம்.
அப்ரஹதானா வனநிலம், வஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. ஏன்னா எல்லாமே முக்கியம்னு சொல்கிறேன்னு கிடையாது. ஹிஸ்ட்ரி அயனம் ரெண்டுமே சேர்ந்து நம்ம டெஸ்ட்டை பார்க்குறோம் ஹிஸ்ட்ரியில். சரிங்களா? நம்ம சிலபஸில் எல்லா டாப்பிக்கும் ரொம்ப முக்கியம். இதுதான் அதுதான் நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே படிக்கணும். சரிங்களா? சேஸ்திரா அப்படிங்கிறது என்ன? வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலம். அப்ரஹதா அப்படின்னா வனநிலம். வஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 1, 4, 3 தான் சரி. 74 சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674ஆம் ஆண்டு நடைபெற்ற கோட்டை எதுப்பா? எந்த கோட்டை? ஆன்சர் ராய்கர். ஆப்ஷன் ஏ ராய்கர். 75 சம்பத் கௌமுதி என்ற பத்திரிகை யாரோடு தொடர்புடையது? ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய பத்திரிகை. 76 இயக்கம் மற்றும் ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916. திராவிடர் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்பப்பா? திராவிடர் கழகம் 1944. சுயமரியாதை இயக்கம் 1925. சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1887. கரெக்டா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916, திராவிடர் கழகம் 1944, சுயமரியாதை இயக்கம் 1925, சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1887. ஆன்சர் 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 77வது கேள்வி ராஜஸ்தானில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடம். ராஜஸ்தானில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடம் மவுண்ட் அபு. ஆப்ஷன் டி மவுண்ட் அபு. 78 வந்து பாருங்க பொறுத்துக. சிந்த சமவெளி நகரங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் கேட்பாங்க. யூனிட் 6 வரும். அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்கள் எல்லாமே கேட்பாங்க அதில். சரிங்களா? சன்ஹிதரோனா சொல்லுங்கள். என்ஜி மசீம்தார். கரெக்டா? லோத்தல் எஸ்ஆர் ராவ். பனவாளி பிஸ்ட். மிட்டாதல் வந்து சூரஜ்பான். கரெக்டுங்களா? சன்ஹிதரோ வந்து பார்த்திங்கன்னா என்ஜி மசீம்தார். லோத்தல் எஸ்ஆர் ராவ் அவர்கள். பனவாளி வந்து பிஸ்ட். மிட்டாதல் வந்து சூரஜ்பான் அவர்கள். ஸோ ஆன்சர் என்னப்பா? இதுக்கும் வந்து என்ன 2, 3, 4, 1 தான் சரி. ஆப்ஷன் பி. 79 தன்னாட்சி தத்துவமான இந்தியா இந்தியர்களுக்கே என்னும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் யார்? தன்னாட்சி தத்துவமான இந்தியா இந்தியர்களுக்கே என்றும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். 80வது கேள்வி தவறான பொருத்தங்களை காண்க. சரிங்களா? தவறான பொருத்தங்களை காண்க. அஷ்டபிரதானம் அப்படிங்கிறது 8 அமைச்சர் குழுவா? 8 அமைச்சர் குழு தானே. அஷ்டபிரதானம் அப்படிங்கிறது 8 அமைச்சர் குழு. சரிதான். சர்தேஷ்முகி அப்படிங்கிறது வந்து பிரதேச வரின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சவுத் அப்படிங்கிறது வந்து சுங்க வரிங்கிறாங்க. சரியாப்பா? சவுத் அப்படிங்கிறது சுங்க வரியா? கிடையாது, தவறு. அமத்தியா அப்படிங்கிறது வெளிநாட்டுத்துறை அமைச்சர் அப்படிங்கிறாங்க. அமத்தியான யார்? வெளிநாட்டுத்துறை அமைச்சரா? இல்லைல்ல. ஸோ இதுவும் தவறு தான். ஸோ ஆன்சர் என்ன? 3, 4மே வந்து தவறாக தான் கொடுத்துருக்காங்க. 81வது கேள்வி பிரம்மஞான சபையின் தலைமையிடம் அமைந்திருந்த இடம் எதுப்பா? பிரம்மஞான சபையின் தலைமையிடம் எதுப்பா? மெட்ராஸ். ஆப்ஷன் சி மெட்ராஸ். 82 குர்ஆனின் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? குர்ஆனின் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர் சர் சையது அகமது கான். ஆப்ஷன் பி சர் சையது அகமது கான். 83 பொறுத்துக. இதுவும் ரொம்ப முக்கியம்ப்பா. ஆண்டுகள். பிரார்த்தனா சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? பிரார்த்தனா சமாஜம் சொல்லுங்கள். 1867. விதவை மறுமண சட்டம் 1861. பூனே சர்வஜனிக் சபா வந்து 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. சரிங்களா? செகண்ட் சொல்கிற பாருங்கள். பிரார்த்தனா சமாஜம் வந்து 1867. விதவை மறுமண சட்டம் வந்து 1861. பூனே சர்வஜனிக் சபா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 தான் சரி. 84 கூற்றுகளை ஆராய்க. ஆங்கிலேயர் எதிர்த்து போர் புரிந்த வெற்றி பெற்றவர் வேலு நாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலு நாச்சியார் அவர்கள். சரியா? சரி. காரணம் வேலு நாச்சியாருக்கு ஹைதர் அலியின் படை உதவி செய்தது. வேலு நாச்சியார் அவர்களுக்கு ஹைதர் அலியின் படைகள் வந்து உதவி செய்தது. சரியா? சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் சி. இரண்டுமே சரி.
காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ எத்தனை படை வந்து இவங்க கொடுத்தாங்க, எந்த ஆண்டு அவங்க போர் புரிந்தாங்க, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் யார், ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வேலு நாச்சியார் அவர்கள் பற்றினது. அதே மாதிரி விடுதலையில் வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு, தமிழகத்தோட பங்குகள்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் கொடுத்துட்ருக்கோம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக் எல்லாமே உங்களுக்கு ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஃபுல்லாமே கொடுத்துருவோம். சரிங்களா, நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதும். ஃபைனல் ரிவிஷனுக்கு நீங்கள் புக்கை படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ வெறும் 400 ரூபீஸில் வந்து ஃபுல் நோட்ஸுமே நான் கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸு, ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே மேக்ஸிமம் வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் ரொம்ப ரிப்பீட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தாலே கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 170+ வந்து மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து லிமிடெட் ஆஃபரில் தான் உங்களுக்கு 400 ரூபீஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, 85வது கேள்வி. 1806 வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார்? 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் வந்து யார்ப்பா? வில்லியம் பெண்டிங். ஆப்ஷன் சி, வில்லியம் பெண்டிங். 86 கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியது? எது வந்து சரின்னு கேட்குறாங்கப்பா, சொல்லுங்கள். எது சரி? சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் காந்தியின் அரசியல் குருங்கிறாங்க, தவறு. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர், கரெக்டா? கரெக்டு. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து இந்தியாவின் பர்க் அப்படிமா? இல்லை, தவறு. பாலகங்காதர திலகர் வந்து பஞ்சாபின் சிங்கம் அப்படிமா? கிடையாது, தவறு. சரிங்களா, ஸோ சரியானது எதுப்பா? ஆப்ஷன் பிப்பா. தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க, முதுபெரும் மனிதர் அப்படிம்பாங்க. 87 வந்து பாருங்கள். தேவி சந்திரகுப்தம் வந்து யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறும் நூல் தான் இது, தேவி சந்திரகுப்தம். 88 மராத்தியர் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது? மராத்தியர் அவர்களுடைய ஆட்சியில் வந்து நாட்டோட முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா நிலம். ஆப்ஷன் ஏ, நிலத்தில் தான் வாங்கினாங்க. 89 பொறுத்துக. மகாபாரதி கிருத்தானா என்னப்பா? படைத்தளபதி, கரெக்டுங்களா? படைத்தளபதி. மகாஸ்வபதினா குதிரை படைத்தளபதி. மகாபிலுபதி அப்படின்னா யானை படைத்தளபதி. மகாதண்ட நாயக்னா தலைமை நீதிபதி. சரிங்களா, ஸோ ஆன்சர் 2, 1, 4, 3 ஆப்ஷன் பிப்பா. 2, 1, 4, 3. மகாபாரதி கிருதானா படைத்தளபதி. மகாஸ்வபதி அப்படின்னா குதிரை படைத்தளபதி. மகாபிலுபதி அப்படின்னா யானை படைத்தளபதி. மகாதண்ட நாயக்னா தலைமை நீதிபதி. சரிங்களா, ஸோ இதெல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஷினில் உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருவோம் நாங்கள். சரிங்களா, 90வது கேள்வி. 1858ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை நம்முடைய உரிமைக்கும் சுதந்திரத்துக்குமான மகா சாசனம் என கூறியவர் யார்? 1858ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை வந்து நம்முடைய உரிமைக்கும் சுதந்திரத்துக்குமான மகா சாசனம் என்று கூறியவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. ஆப்ஷன் சி. 91வது கேள்வி. பொறுத்துக்க வந்து பாருங்கள். கட்டபொம்மன் வந்து ஃபானர்மேன். மருது சகோதரர்கள் காலின் மெக்கலோ. யூசப் கான் கேப்டன் கேம்பல். முத்துவடுகர் கர்னல் ஃபான் ஷோர். கரெக்டா? சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. மாற்றி அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. கட்டபொம்மன், ஃபானர்மேன், மருது சகோதரர்கள் காலின் மெக்காலே, யூசப் கான் கேப்டன் கேம்பல், முத்துவடுகர் கர்னல் ஃபான் ஜோர். கரெக்டா? 92 சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு. 1852. 93 எந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த வட்டமேசை மாநாட்டில் வந்து காந்தி கலந்து கொண்டார்? 2ஆம் வட்டமேசை மாநாடு. 94 காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது? காந்தியடிகளோட தண்டி யாத்திரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தான் தொடங்கப்பட்டது. எப்பொழுது? 12 மார்ச் 1930. 95வது கேள்வி. கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு என்னப்பா வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சென்னை மகாஜன சபை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாரத மாதா சங்கம், மதராஸ் திராவிட கழகம், ஹோல் ரூம் இயக்கம். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு சென்னை மகாஜன சபை, பாரத மாதா இயக்கம், மதராஸ் திராவிட கழகம், ஹோம் ரூல் இயக்கம். ஸோ ஆன்சர் 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி. 96 தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1916. 1916 இது பொறுத்துகளையும் பார்த்தோமா?
ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆண்டுகள் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான காலவரிசைப்படுத்துங்கனாலே உங்களுக்கு ஆண்டுகள் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்த டெஸ்ட்டில் ஆண்டுகள் கொடுப்போம். ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 95வது கேள்வி, கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. எந்த ஆண்டுகள், எந்த சபை வந்து தோற்றுவிக்கப்பட்டது, யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நான் எதுக்கு இந்த மாதிரி கால வரிசையில் கொடுத்துருக்கேன்னா ஆண்டுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறக்காக தான் சரிங்களா. ஸோ இது கரெக்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகள் மட்டும் நம்ம தனியாக கொடுப்போம் சரிங்களா. ஃபஸ்ட் என்னப்பா வரும்? சென்னை மகாஜன சபை வருமா? அடுத்தது வந்து பாருங்கள் பாரத மாதா சங்கம், மதராஸ் திராவிட கழகம், அப்புறம் வந்து ஹோம் ரூல் இயக்கம் சரிங்களா. ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பிப்பா. 2 1 4 3 தான் சரி. 96 தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1916 கரெக்டா. 97 கீழ்கண்ட பத்திரிகைகளில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோட தொடர்பற்ற பத்திரிகை எது? ஸோ அவருடைய தொடர்புடைய பத்திரிகை என்னென்ன? இந்தியன் ஒப்பீனியன் வரும், யங் இந்தியா, நவஜீவன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளோட பத்திரிகைகள் தான். ஸோ எது இல்லை? ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து அவருடைய பத்திரிகை கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. 98 வந்து பாருங்கள் நபர் மற்றும் அவர்கள் பெற்ற பட்டங்கள் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ சொல்லுங்கள். ஆரியப்பட்டா வந்து இந்தியாவின் நியூட்டன்னு சொல்லுவோம். ஸ்கந்தகுப்தர் வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக. 2ஆம் சந்திரகுப்தர் வந்து சாகர்களை அளித்தவர் அப்படின்பா கரெக்டா. இதுவும் சரிதான். காளிதாசர் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் கரெக்டாக. ஆரியப்பட்டா இந்தியாவின் நியூட்டன்பாங்க. ஸ்கந்தகுப்தர் வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ. 2ஆம் சந்திரகுப்தர் வந்து சாகர்களை அளித்தவர் அப்படின்பா. காளிதாசரை வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. 99 பின் வருபவர்களில் யார் அல் ஹிலால் என்னும் வார பத்திரிகையை வெளியிட்டது? ஆன்சர் அபுல் கலாம் ஆஷாத் அவர்கள். ஸோ லாஸ்ட் ஒன், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் என்பது யாருடைய முழக்கம்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்பது யாருடைய முழக்கம்? பாலகங்காதர திலகர். ஆப்ஷன் டி பாலகங்காதர திலகர் அவருடைய முழக்கங்கள் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் இந்த கொஷினை நீங்கள் டெஸ்ட்டு ரைட் பண்ணியிருந்தீங்களே தெரிஞ்சிருக்கும் எத்தனை கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சரியா. ஸோ இன்றைக்கி வந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்து டவுட் இருந்தால் கூட கேளுங்க, இல்லை அடுத்தடுத்த ரிவிஷன்ஸ் என்ன டாபிக் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணி கேட்கலாம் சரிங்களா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். இந்த ஆண்டுகள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் மட்டும் நம்ம தனி வீடியோ போட போகிறோம் சரிங்களா. ஸோ அந்த டெஸ்ட்டு கரெக்டாக ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. பிடிஎஃப் நோட்ஸை பற்றி நான் டீட்டெயில் சொன்னால் அந்த டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.